ஹாய்மா, வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அதாவது நிறைய பேர் அக்கா உங்களோட ஆலி ப்ராடக்ட்ஸ் நலுங்கு மாவை எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் இதில் என்னென்ன பொருள்லாம் சேர்க்குறீங்க, அதனால என்ன பெனிஃபிட்டு, யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த நலுங்கு மாவு சாதாரண குளியல் பொடி கிடையாது. நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்திட்டு வர்ற நிறைய மூலிகைகள், பூக்கள், இயற்கையான பொருட்களை சேர்த்து தான் தயாரிக்கிறோம். இதில் முக்கியமாக பச்சைப்பயிறு, கார்போக அரிசி, வெட்டி வேறு, விளாமிச்சை வேறு, மகிழம்பூ, ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, செம்பருத்திப்பூ, கடுக்காய், மஞ்சிஸ்தா, குப்பமேனி, வேப்பிலை, ஆரஞ்சு தோல், ஜாதிக்காய், மாச்சக்காய், இப்படி ஏகப்பட்ட இயற்கையான பொருட்களை கொண்டு தான் நம்ம இதை செய்கிறோம். இப்போ ஒவ்வொன்றும் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறேன். பச்சைப்பயிறு நம்ம பாரம்பரிய குளியல் முறையில் ரொம்ப முக்கியமானது. ஸ்கின்னில் இருக்கிற அழுக்கு, எண்ணெய் பசை எல்லாத்தையும் மெதுவாக சுத்தம் பண்ணும். அதனால் சோப்பு மாதிரி சருமத்தை ரொம்ப ட்ரை பண்ணாமல் ஒரு இயற்கையான கிளன்சிங் ஃபீல் கொடுக்கும். அடுத்து கார்போக அரிசி மற்றும் மற்ற இயற்கையான தானிய பொருட்கள் சருமத்தை மென்மையாக சுத்தம் பண்ணவும், ஸ்கின்னுக்கு ஸ்மூத் ஃபீல் கொடுக்கவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வெட்டி வேறு, இதோட இயற்கையான மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்புக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்கும். குறிப்பாக வெயில் காலத்தில் குளிக்கும்போது இதோட மனம் ரொம்பவே ஃப்ரெஷ்னஸும் நல்லா இருக்கும். அடுத்து பூக்கள்னு பார்த்தோம்னா மகிழம்பூ, ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, செம்பருத்திப்பூ, இந்த பூக்களை எல்லாமே நம்ம இதில் சேர்க்குறோம். இந்த பூக்கள் பாரம்பரியமாக ஸ்கின் கேரில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறது சருமத்தை ரொம்ப மென்மையாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் மெயின்டைன் பண்ண உதவுறதோட நலுங்கு மாவுக்கு ஒரு இயற்கையான மனத்தை தான் கொடுக்குது. அடுத்து கடுக்காய். நம்ம சித்தா, ஆயுர்வேதா பாரம்பரியத்தில் ரொம்ப காலமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சருமத்தை சுத்தமாகவும் ஹெல்த்தியாகவும் மெயின்டைன் பண்ண உதவக்கூடிய இந்த கடுக்காய் நம்ம ஆளி நலுங்கு மாவில் பயன்படுத்துகிறோம். அடுத்து மஞ்சிஸ்தா கூட பாரம்பரிய சரும பராமரிப்பில் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான மூலிகை. சருமத்தை ஓவராலாக அப்பியரன்ஸ் மெயின்டைன் பண்ண உதவுறதுக்கு இதை நம்ம சேர்க்குறோம். குப்பமேனி பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இது பாரம்பரியமாக அரிப்பு, ஸ்கின் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு, ஸ்கின் இரிட்டேஷன் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மூலிகை பராமரிப்பில் பயன்படுத்திட்டு வர ஒரு முக்கியமான மூலிகை இது. அடுத்து வேப்பிலை சொல்லவே வேணாம். வேப்பிலைக்கு இயற்கையான கிளன்சிங் மற்றும் பியூரிஃபையிங் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கிறதுனால சருமத்தை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கும். பாரம்பரியமாக பயன்படுத்திட்டு வர்றது அடுத்து இந்த பொருளும் தான். ஆரஞ்சு தோல், இதில் இயற்கையான சிட்ரஸ் காம்பவுண்ட்ஸ் மற்றும் மனம் இருக்கிறதுனால சருமத்தில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் மற்றும் அழுக்க சுத்தம் பண்ணி ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்க உதவும். அடுத்து விளாமிச்சை தோல், விளாமிச்சை வேறு, அப்புறம் ஜாதிக்காய், இந்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமாக ஸ்கின் கேரில் பயன்படுத்தப்படுற ஒரு முக்கியமான மூலிகை. இவை எல்லாம் சேர்த்து தான் நம்ம நலுங்கு மாவுக்கு ஒரு முழுமையான ஹெர்பல் கேரை கொடுக்குது. அதனால் நம்ம நலுங்கு மாவில் ஒரு பொருள் மட்டும் இல்லை, பல இயற்கையான பொருட்களை சேர்த்து ஒரு கம்ப்ளீட் ஹெர்பல் பாத் பவுடரை தயாரிக்கிறோம். அதை நீங்கள் குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முக்கியமான விஷயம், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் தான் நம்ம தயாரிக்கிறோம். அதனால் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். வயசானவங்களும் யூஸ் பண்ணலாம். தினசரி வெளியே போய் வேலை பார்க்குறவங்களுக்கு, வெயிலில் அதிக நேரம் இருக்கிறவங்க, அதிகமாக வேர்க்கூர் வர்றவங்க, வியர்வை வர்றவங்க, ஸ்கின் ஆயிலியாக இருக்கிறவங்க எல்லாமே தங்களுடைய ரெகுலர் பாத் ரொட்டீனில் இதை சேர்த்துக்கலாம். குறிப்பாக உடம்புல வியர்வை, அழுக்கு, ஆயில்னஸ் காரணமாக ஸ்கின் ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் ஃபீல் ஆகிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணும்போது நல்ல க்ளீன் மற்றும் ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும். முகத்துக்கும் பாடிக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க முதல்ல கொஞ்சமாக ஒரு ஸ்மால் ஏரியாவில் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு பயன்படுத்துவதற்கு முன்னாடி டாக்டர்ஸை கேட்டுக்கோங்க. குழந்தையோட சரும நிபுணர் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இப்போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். தேவையான அளவு ஆழி நலுங்கு மாவை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி, பால், காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம், ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். முக்கியமாக கேர்டு சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
பேஸ்ட் மாதிரி கலக்கிக்கோங்க. அதை முகம், உடம்பு தேவையான இடத்துல மெதுவாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்க வேணாம். மெதுவாக மசாஜ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா கழுவிக்கலாம். இதை யூஸ் பண்ணின உடனே என்ன ஃபீல் கிடைக்கும்? சருமம் வந்து க்ளீனாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஸ்மூத்தாகவும் ஃபீல் ஆகும். இயற்கையான பூக்கள் மற்றும் மூலிகைகள் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஹெர்பல் ஃப்ரெஷ்னஸும் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக சொல்லிக்கிறேன், இது வந்து ஒரு ஹெர்பல் பாத் பவுடர், மருத்துவ சிகிச்சைக்கு மாற்று கிடையாது. சொரியாசிஸ், எக்ஸிமா, அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் அல்லது வேறு ஸ்கின் டிசீஸ் மாதிரி பிரச்சனை இருந்தால் அதை குணப்படுத்தும் என்று சொல்லாமல் மருத்துவரின் ஆலோசனையோடு பயன்படுத்துங்க. நம்ம நோக்கம் என்னென்னா, தினசரி குளியலை கெமிக்கல் ஹெவி ப்ராடக்ட் மேலே மட்டும் டிபெண்ட் பண்ணாமல் நம்ம பாரம்பரியத்தில் இருந்து இயற்கையான மூலிகைகளை வச்சு ஒரு நல்ல ஹெர்பல் கேர் ரொட்டீனாக மாற்றுறது தான். ஆலி ப்ராடக்ட்ஸ் நலுங்கு மாவு இயற்கையான பொருட்களோடு நம்ம பாரம்பரிய குளியல் முறையை உங்களோட தினசரி வாழ்க்கைக்கு கொண்டு வர்ற ஒரு முயற்சி தான்.